ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 6th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ். கிஃப்ட் எதுக்காக 176 பாயிண்ட் ஹையராக காட்டுது, யூஎஸில் எதுக்காக இந்த அளவுக்கு பெரிய ரேலி இருந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. நிஃப்டி ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டான ஐடிசி ஒரு 5% ரேலி ஆகிருக்குது. ஸோ இது எஃப்எம்சிஜி செக்டர் ஃபுல்லாமே ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 5.25 அப்படிங்கிற பர்சன்டேஜில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் சேஞ்ச் எதுவும் கொண்டு வரல. இது பேங்கிங் செக்டார் ஃபுல்லாத்தையும் ரேலி பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த 2 செக்டாரோட இம்பேக்ட் தான் பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு காரணமாக அமைஞ்சது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 176 பாயிண்ட் பாசிட்டிவாக காட்டுது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பியூஷ் கோயல் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அதில் இந்தியா யூஎஸ் இடையேயான அந்த டீல் ரிலேட்டடான இன்ட்ரீம் ட்ரேடு ஃப்ரேம் ஒர்க்கை புதுசாக ஃபைனலைஸ் பண்ணதை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இது அந்த ட்ரேட் டீல் ரிலேட்டடான ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுறதுனால கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. ஸோ மண்டே நிஃப்டி நல்லா ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் அந்த சமயத்தில் யூஎஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, டவ் முதல் முறையாக 50,000ங்கிற மார்க்கை தாண்டி இருக்குது. டவ் ஒரே நாளில் 1207 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இது பர்சன்டேஜில் சொல்ல போனோம்னா ஏறக்குறைய 2.47%. ஸோ இந்த ரேலி எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஏஐ ரிலேட்டடான ஹார்ட்வேர் ஸ்டாக்ஸ் அதாவது என்விடியா போன்ற சிப்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ், இதெல்லாம் ஏஐக்கு ரொம்ப முக்கியமான கம்பெனிஸ். ஸோ இந்த ஹார்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது ரீபவுண்ட் ஆகிருக்குது. என்விடியாலாம் பார்த்திங்கன்னா 7.9% ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் கன்சியூமர் சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங்காக ஆகிருக்குது. இதனால் 3 நாளாக டெக் ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் நடந்த அந்த செல் ஆஃப் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி டவ் இந்த அளவுக்கு புது ஆல் டைம் ஐயை அச்சீவ் பண்ணியிருக்குது. அதுதான் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு ஒரு ரீசனை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஐடிசி இருக்குது, 15 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. சிகரெட் பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு 3-5% ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஐடிசி போன்ற சிகரெட் ரிலேட்டட் கம்பெனிஸ் ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா இருக்குது, ஒரு 13 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ ஆர்பிஐ ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால, அதை ரெப்போ ரேட்டை அவங்க மாற்றாததுனால இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது, ஒரு 17 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த ரெப்போ ரேட்டு சென்சிட்டிவ் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு. ஏன்னா ரெப்போ ரேட்டு சேஞ்சஸ்க்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரியாக்ட் பண்ணும். ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை அதே வேல்யூவில் மெயின்டைன் பண்ணதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சில அனலிஸ்ட் இந்த ஸ்டாக் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் 50 டே 20 டே அப்புறம் 100 டே 200 டேன்னு முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ் எல்லாத்துக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப நெகட்டிவான விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. அது ரொம்ப பியரிஷாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இதை இம்பேக்ட் பண்ணுற விஷயங்கள் வர்றப்போ கூட கொஞ்சம் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா, செகண்ட் டிசிஎஸ் இருக்குது, ஒரு 49 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஸோ ரீசெண்டாக டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் விழுறதுக்கு காரணமாக அமைஞ்ச அந்த ஆண்ட்ரோஃபி கம்பெனியோட க்ளவுட் கோவர்க் அப்படிங்கிற ஏஜென்ட் பிளக்கின் தான் இந்த ஸ்டாக் விழுறதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸு, லீகல், அப்புறம் டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி ஹை வேல்யூ ப்ரொஃபஷனல் டாஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா
இந்த புது சாண்ட்ராஃபிக் வெளியிட்டிருக்கிற இந்த ப்ளகின்னால் வந்து ஆட்டோமேட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஏரியாக்களில் வந்து கோர் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கிற டிசிஎஸ் மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ இவங்களோட அந்த கோர் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸை வந்து இந்த ப்ளகின் வந்து இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய அனலிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா டிசிஎஸில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் ஏற்கனவே 5 day 20 day 50 day 100 day 20 டேன்னு 200 டேன்னு எல்லா ஸ்பெசிஃபிக் மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த நியூஸஸ் வந்து ரொம்பவே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹர்ட் பண்ணிகிட்ருக்குது. ஆனால் யூஎஸில் இப்போ ஏஐ ரிலேட்டட் ஹார்ட்வேர் கம்பெனிஸில் வந்து ஒரு ரீபவுண்டு நடந்ததுனால அதே ரீபவுண்ட் வந்து இந்தியாவில் உள்ள ஐடி கம்பெனிஸ்லேயும் ஏற்படலாம். அந்த ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ்லையும் ஏற்படலாம். ரீபவுண்ட் வந்து இந்தியாவிலையும் மண்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டியும் தான் அதை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மறுபடியும் நிஃப்டி வந்து 26,000 கிராஸ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.